Exercise 6.1 chapter 6 trigonometry la 9th ku first question என்ன கேட்டிருக்காங்க. If sin theta plus cos theta ஓட வேல்யூ p, secant theta plus cosecant theta ஓட வேல்யூ equal to q ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப prove that q into p square minus 1 is equal to 2p ன்னு கொடுத்திருக்காங்க. p ஓடைய வேல்யூ sin plus cos, q ஓட வேல்யூ secant plus cosecant கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் வருதான்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் given data sin theta plus cos theta அப்படின்றது நமக்கு pன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் இட் அஸ் ஈக்குவேஷன், இதை ஒன்றா எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து சீக்கன் டீட்டான்னு இன்னொன்று ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டாவையும் கொசிக்கன் டீட்டாவையும் ஆட் பண்ணால் அதோடைய வேல்யூ க்யூன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கனை நம்ம எப்படி எழுதுவோம்? சீக்கன் டீட்டாவுக்கு 1/cos டீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த கொசிக்கனை, அதாவது இந்த சைன் ப்ளஸ் காஸ் டேமாக இருக்குது, இதையும் நம்ம சைன் ப்ளஸ் காஸ் டேமாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே கொசிக்கன் டீட்டா இருக்குது. இந்த கொசிக்கன் டீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம்னா 1 divided by sin theta. ஸோ சீக்கன் டீட்டா இஸ் 1/cos theta, கொசிக்கன் டீட்டா இஸ் 1/sin theta. இந்த சீக்கன் டீட்டாக்கு பதிலாக இந்த 1/cos thetaவை இங்கே எடுக்கிறோம். ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா, அந்த கொசிக்கன் டீட்டாக்கு பதிலாக 1/sin thetaன்னு எழுதுகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். இந்த சைனை இங்கேயும் இந்த காசை இங்கேயும் டிவைடட் பையில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். ஸோ த்ரூ அவுட்டாக எல்சிஎம் என்ன கிடைக்கும்? காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. இப்போ இந்த சைன் இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் டீட்டாவாகிடும், ப்ளஸ் இந்த காஸ் இன்டூ 1ன்றது இங்கே காஸ் டீட்டாவாகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு க்யூ. அண்ட் இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். சி இன் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டான்றது தான் பி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டாக்கு பதிலாக இங்கே பின்றதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ரெண்டு இடத்துல இருக்குங்களா? இந்த சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டான்றது என்ன? ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இந்த சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டாக்கு இந்த பியை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இந்த சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த பின்ற வேல்யூவை இங்கே கொடுக்குறோம். இப்போ பி டிவைடட் பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு க்யூ. இப்போ க்யூ ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா காஸ் டீட்டாவும் சைன் டீட்டாவும் மல்டிப்ளிகேஷனில் வேணும், ரைட்? இப்போ மல்டிப்ளிகேஷனில் வேணும்னும் போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பியை வந்து ஸ்கொயரும் பண்ணியிருக்காங்க. நமக்கு க்யூ தெரியும், பி தெரியும், க்யூ கிடச்சிடுச்சு, பி கிடச்சிடுச்சு. அடுத்ததாக இந்த பி ஸ்கொயருன்ற ஒரு வேல்யூ வேணும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயரிங் ஈக்குவேஷன் 1 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணுறோம். இது ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி நம்ம ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, இந்த ஏபின்ற மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இதுக்குள்ளே வரும். இப்போ ஏபினா ஏன்றது சைன் டீட்டா, பின்றது காஸ் டீட்டா, சைனும் காசும் மல்டிப்ளிகேஷனில் வரும். இந்த வேல்யூவை நம்ம கொண்டு வரலாம். ஈக்குவேஷன் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ன்றது சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் எல்ஹெச்எஸில் இருக்க ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய பியையும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ன்றது சைனை ஸ்கொயர் பண்ணுறோம், டீட்டா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டாக பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்ன்றது இங்கே காசை ஸ்கொயர் பண்ணியாச்சு. ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, ஏன்றது சைன் டீட்டா அண்ட் பி வந்து காஸ் டீட்டா. தட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அண்ட் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஆஸ் பர் த ஐடென்டிட்டி வேல்யூ என்ன? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் நத்திங் பட் 1. ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1ன்னு எழுதலாம். இது வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலா. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1ன்னு எழுதிட்டோம். ப்ளஸ் 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ இந்த 1 அந்த சைடு கொண்டு போங்க. கொண்டு போனால் என்ன ஆகும்? 2 இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா மட்டும் இந்த சைடு இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. இந்த 1 அந்த சைடு கொண்டு போகும்போது -1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் -1 வந்துடுச்சு. 2 இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் -1. நமக்கு என்ன வேணும்? காசும் சைனை மட்டும் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் போதும், சரிங்களா? இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த சைன் டீட்டாவையும் காஸ் டீட்டாவும் மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே பி ஸ்கொயர் -1 இருக்குது. இந்த 2 மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 2 ஆகிடுச்சு. இப்போ சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷன் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டாவை இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட்டிங்
ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3 என்ன? P டிவைடட் பை cos theta into sin theta. sin theta into cos theta நாலும் cos theta into sin theta நாலும் ஒன்று தான். இந்த p square minus 1 divided by 2 p square minus 1 divided by 2ன்றதை இதுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு q. அடுத்ததாக என்ன பண்ணுங்கள், இது கீழே இருந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ p into 2 divided by p square minus 1 மாறிடுச்சு. இந்த நியூமரேட்டர் பார்ட் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் ரெசிப்ரோக்கலாகி அப்படியே மேலே வந்துடும். வரும்போது இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு கொடுத்தாச்சு. அடுத்ததான் நமக்கு 2p மட்டும்தான் ஒரு சைடு இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் இந்த 2வையும் pயை மட்டும் LHSல வச்சுப்போம். 2 into pன்றது LHSல வச்சுட்டோம். இங்கே q இருக்குது, q எழுதியாச்சு. டிவைடட் பையில் இருக்க p ஸ்கொயர் மைனஸ் 1 அந்த சைடு கொண்டு போங்க. p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட்லேருந்து அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த ரீஅரேஞ்ச்னால் சிம்பிளி என்ன பண்ணுறோன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட் q into p ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே தட் ஈஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது இதுவும் ஒன்று தான் அப்படின்னு. இந்த q into p ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது இஸ் நத்திங் பட் இந்த 2p. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். q into p ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது 2p. கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்தோம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். எதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியுமோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி வி காட் த ஈக்குவேஷன் q into p ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு q p2pன்னு வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் 10th maths chapter 6 trigonometry exercise 6.1ல 9th questionல second subdivision sin theta into 1 plus sin square theta equal to cos square theta னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. if then prove that அப்படி இருக்கப்போ cos power 6 minus 4 cos power 4 theta plus 8 into cos square theta is equal to 4ன்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷினை பார்த்த உடனே நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க எல்லா டேர்ம்ஸுமே சைனில் இருக்குது. இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது எல்லாமே காசாக மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சைன்லேருந்து காசாக மாற்றிருக்காங்க. இப்போ சைன்லேருந்து காசாக மாற்றுறாங்கன்னும் போது நமக்கு என்னென்ன சைனில் ஃபார்முலா தெரியும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ 1. சைனுடைய வேல்யூ காசாக மாறணும்னா எனக்கு சைன் வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ சைன் ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம்னா இந்த 1 இங்கே இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா எங்கெங்கே இருக்கும் அங்கே என்ன பண்ணலான்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு நம்ம எழுதணும்னா இந்த சைனுன்றது காசாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எடுத்துப்போம். கிவன் வந்து என்ன, சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, இதோடைய வேல்யூ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் இங்கே ஆல்ரெடி இங்கே காசாக இருக்குது. இந்த ரெண்டு பார்ட்டும் மட்டும்தான் சைனாக இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா நம்ம காசாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கிறது இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம 1 மைனஸ் காசாக மாற்றணும்னா இது காசாக மாறிடும். ஃபஸ்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு 1, இந்த 1 போட்டாச்சு. இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் இருக்குங்களா, ப்ளஸ் போட்டுட்டோம். இந்த ஒரே ஒரு சைன் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறோம். இப்போ இந்த பார்ட் காசாக மாறிடுச்சு. ஈக்குவல் டுவில் ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 2ஆக மாறிடுங்களா. இந்த சைன் டீட்டா அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சைன் டீட்டா இன்ட்டு 1 + 1ன்றது 2 ஆகிடுச்சு. மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, காஸ் பவரில் 6 4லாம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு இங்கே 4ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைனை திரும்பியும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயராக மாறிடும். அப்போ அந்த சைன் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயராக மாற்றிடலாம். ஸோ இது ஒரு திங். இப்போ ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சைனை ஸ்கொயர் பண்ணுறோம். என்னாகும், சைன் ஸ்கொயர் டீட்டாவாக ஆகிடும். அடுத்ததான் இந்த பார்ட் இது a மைனஸ் பி, இதை ஸ்கொயர் பண்ணால் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். இங்கே 2 மைனஸ் காஸ் ஸ்கொயரில் டீட்டா, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. இங்கே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே a இருக்க இடத்துல நமக்கு 2 இருக்குது, b இருக்க இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் காசு இல்லை, பி இருக்க இடத்துல காசில் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஃபார்முலாவை எக்ஸ்பென்ஷன் பண்ணோம். பிஃபோர் தட் இங்கே சைன் ஸ்கொயராக மாறிடுச்சு.
இந்த சைன் ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து இதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இங்கே சைன் ஸ்கொயர்னால் என்ன 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், இதையும் காஸ் ஸ்கொயரில் மாற்றிட்டேன், காசாக மாற்றியாச்சு. அடுத்ததான் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏன்றது 2, ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் பின்றது என்ன இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் b, இதை ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2, பியோடைய வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி போட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்குது. இப்போ ஹோல் டேமும் காஸ் ஸ்கொயர் ரிலேட்டடாக வந்துடுச்சு. அடுத்ததாக இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அப்படியே எழுதிக்கிங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டாக 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் காஸ் ஸ்கொயரை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறோம். 2 2s are 4 ஆகிடும். ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணோன்னா காஸ் பவரில் 4 தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு 2 4. இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டூவில் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்ததான் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 1ஆல் இந்த எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயரால் எல்லா டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1ஆல் எல்லா டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1ஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே நம்மளுக்கு வரும். 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா, அப்படியே காஸ் பவர் 4 தீட்டா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடுச்சு. அடுத்ததாக மைனஸ் காஸ் ஸ்கொயரால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 4 இருக்குது. அப்போ என்ன ஆகும், 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸில் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் பவரில் 4, ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இன்னொன்று காஸ் பவரில் 4. ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்குது. மல்டிப்ளிகேஷன் 2 பவர் ஆட் ஆனால் காஸ் பவரில் 2 + 4ன்றது காஸ் பவர் 6 தீட்டா ஆகிடும். காஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணோம், 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டுட்டோம். காஸ் ஸ்கொயரையும் இந்த காஸ் பவர் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். பவரில் இருக்கக்கூடிய 2ம் 4 ஆட் ஆகி காஸ் பவரில் 6 தீட்டா ஆகிடுச்சு. அடுத்ததான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இன்ட்டு ஒரு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன ஆகும், இந்த 4 இருக்கும், இங்கே 1 இன்ட்டு 4ன்றது 4 ஆகிடுச்சு. காஸ் ரெண்டு பேஸும் ஈக்குவல், பவரில் வந்து 2 ஆட் ஆச்சுன்னா காஸ் பவரில் 4 தீட்டா. அப்போ 4 காஸ் பவர் 4 தீட்டா ஆகிடும். 4 இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்துடுச்சு, 6 பவர் வந்துடுச்சு, 4 பவர் வந்துடுச்சு, 8 மட்டும் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 4 இருக்குது, காஸ் பவர் 4 தீட்டா எழுதியாச்சு. இங்கே -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ஒரு -4ல் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதாவது இது -4 சாக்லேட்ஸ், இது ஒரு -4 சாக்லேட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டும் சேம் சைன்ஸ். இதுவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதுவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதில் 4 டைம்ஸ், இதில் 4 டைம்ஸ், 4ம் 4 ஆட் ஆச்சுன்னா மைனஸில் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடுச்சு. இப்போ மைனஸ் காஸ் பவரில் 6 தீட்டா ப்ளஸ் 4 காஸ் பவரில் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே நம்ம பவர்ஸை பார்க்கும்போது ரெடியூஸ் ஆகிட்டே போயிருக்கு. 6 4 2 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பவர் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இந்த 4 எழுதியாச்சு. அடுத்ததான் இந்த காஸ் பவரில் இது மைனஸில் இருக்குது, மைனஸ் ஆஃப் காஸ் 6 பவர் தீட்டான்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 4ல் இருக்கக்கூடிய பவரை செக் பண்ணுறோம். இங்கே காஸ் பவரில் ஒரு 4, இந்த இடத்துல 4 டைம்ஸ் ஆஃப் காஸ் பவர் 4. இது ஒரு சாக்லேட், இது ஒரே ஒரு காஸ் பவர் 4 தீட்டா, இது 4 காஸ் பவர் 4. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது 4 இருக்குது, இது 1 இருக்குது. 4ம் 1ம் 5 காஸ் பவர் 4 தீட்டா ஆகிடுச்சு. அண்ட் ரிமைனிங்கில் என்ன இருக்குது நமக்கு, இந்த -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்குது. -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்லா பார்ட்டும் எழுதிட்டோம், ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த காஸ் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த மைனஸை அந்த சைடு, இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா மைனஸில் இருக்க டேர்ம் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆன்சரில் 4 ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ 4 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போக போகிறேன். இது எல்லா பார்ட்டையும் இந்த சைடு கொண்டு போக போகிறேன். இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்குது. ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த மைனஸில் காஸ் பவர் 6ன்றது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸில் காஸ் பவர் 6 தீட்டா, இந்த ப்ளஸ் இருக்குது, இது மைனஸில் 5 காஸ் பவர் 4 தீட்டா ஆகிடும்.
மைனஸில் இருக்கக்கூடிய 8 அந்த சைடு போகும்போது ப்ளஸில் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் 4 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த காஸ் பவர் 6 தீட்டா, அடுத்து தான் 4 பவரில் இருக்கிறத செக் பண்ணுறோம். மைனஸ் 5 காஸ் பவரில் 4ன்னு இருக்குது. சரி, நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணும்போது இங்கேயும் காஸ் ஸ்கொயர் இருக்குது, ரைட். சைன் மல்டிப்ளை பண்ணியாச்சு, காஸ் ஸ்கொயர் வந்துடுச்சு. இந்த காஸ் ஸ்கொயரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், ரைட்டில். ஆர்ஹெச்எஸில் இந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர், 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயருக்கு த ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்னா இதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் எடுக்கணும். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ஃபைனலாக நம்ம இது வரைக்கும் ஸ்கொயர் பண்ணிகிட்டே வரும். ஸ்கொயர் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா காஸ் பவரில் 4ஆக மாறிடும், ரைட். ஸோ இங்கே இது அப்படியே இருக்குது, இந்த காஸ். ஸோ இந்த 4 ஈக்குவல் எழுதியாச்சு. அடுத்ததான் இந்த காஸ் பவர் 6 தீட்டா எழுதிட்டேன். இந்த இடத்துல இந்த பார்ட்டில் நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு 4, இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இங்கே ஆல்ரெடி இந்த 2 இன்ட்டு 2ன்றது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேம் காஸ் பவரில் 4, சரிங்களா. இப்போ காஸ் பவர் 6 தீட்டா எழுதிட்டோம். இங்கே மைனஸ் 5 காஸ் பவர் 4 தீட்டா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் காஸ் பவரில் 4 தீட்டா. இது ரெண்டுமே பவரில் 4 இருக்கிறதுனால பக்கத்தில் எழுதியாச்சு. ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே மைனஸ் 5, இங்கே ஒரு ப்ளஸ் 1, ரெண்டுமே காஸ் பவரில் 4 இருக்குது. மைனஸ் 5ம் ப்ளஸ் 1ம் ஆட் பண்ணோன்னா நமக்கு மைனஸில் 4 டைம்ஸ். ஸோ இது காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் இந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்து ஒரு மைனஸ் 5ம் ஒரு 1 ஆட் ஆகும்போது மைனஸ் 4 காஸ் பவர் தீட்டா ஆகிடும். ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த சைடில் நமக்கு 4 இருக்குது. காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இதை அப்படியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இது இந்த சைடும் அந்த 4 அந்த சைடும் எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த 4 இந்த சைடு எழுதிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே இந்த பார்ட்டை நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு கொடுத்துருக்கோம். இங்கே காஸ் ஸ்கொயரை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணலை. இந்த ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4ஆக மாறிடும். அது ஃபுல்லாகவே நான் ஸ்கொயருன்னு போட்டுட்டு ஃபைனலாக இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த காஸ் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, இது 2 2s are 4. இந்த 4 அப்படின்றத இங்கேயே இங்கே வச்சுருக்கேன். இந்த 4ஐ ஈக்குவல் டு இந்த 4ஐ வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு போட்டு இது மொத்தத்தையும் இந்த சைடு கொண்டு வரேன். இந்த பார்ட்டு தான் இந்த காஸ் பவர் 4. காஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4. இந்த பார்ட்டு மொத்தத்தையும் நான் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன், சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் சாப்டர் 6 trigonometry 6.1 எக்ஸசைஸில் 10th கொஷின். if cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a கொடுத்துருக்காங்க, then prove that a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு a உடைய வேல்யூ என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் a ஸ்கொயர் அதிலேருந்து ஃபைண்ட் பண்ணோன்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டுட்டோன்னா நமக்கு ப்ரூஃபாக என்ன கொண்டு வரணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் டீட்டாவில் கொண்டு வரணும். ஸோ எல்லாமே சைனில் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அதிலிருந்து ஏவை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். கிவன் டேட்டா என்ன அப்படின்னா நமக்கு காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டான்றதை 1 டிவைடட் பை ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏவை வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இது என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த பார்ட் கூட இந்த ஏ டிவைடடில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது ஏ இன்ட்டு காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஆகிடுச்சு ஈக்குவல் டு 1. இந்த 1 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஏ மட்டும் தான் தேவை. ஏவை மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுக்கிட்டு மற்றது ஆர்ஹெச்எஸை நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த ஏ மட்டும் இங்கே வச்சுருக்கோம். இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடடில் இருக்குது, இது போய் இங்கே 1 கூட மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். அப்போ 1 இன்ட்டு அந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டான்றது 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஆகிடுச்சு. திஸ் இஸ் 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஏ ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ணணும். ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணால் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற நமக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த ஆன்சரை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். நவ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டாவை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணுறோம். டிவைடட் பையில் காசை ஸ்கொயர் பண்ணும்போது இது காஸ் ஸ்கொயர் டீட்டாவாகிடும். இப்போ நமக்கு சைனில் தான் ஆன்சர் வேணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை சைனில் மாற்றிட்டு ப்ளஸ்ஸு நம்ம எந்த அளவுக்கு ரிடக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிடக்ஷன் பண்ணணும். இப்போ இது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். டிவைடட் பையில் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன, நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ இஸ் 1. நமக்கு காஸ் மட்டும் வேணும்னும் போது ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டாவை எல்ஹெச்எஸ்லேயே வச்சுருக்கேன்.
இந்த 1 இருக்குது மைனஸ் போட்டு இந்த சைன் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆகிடுச்சு. காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம இங்கே எழுதலாம் இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக. ஸோ சைனுடைய டேர்ம்ஸில் ஃபுல்லாகவே வந்துடும். இதை வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப், இப்போ இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், என்ன ஆகும் 1 ஸ்கொயர்னால் 1 தான் மைனஸ் சைன் ஸ்கொயர். இதை பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏன்றது 1, பின்றது சைன், இப்போ பி இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. இப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு இந்த ஃபார்முலா நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா டினாமினேட்டரை மாற்றுறோம். நியூமரேட்டரில் வந்து 1 ப்ளஸ் சைன் டீட்டா இருக்குது, இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் ஏ ப்ளஸ் பி, அப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் டீட்டா. ஏன் நம்ம இப்படி ரெப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு இது மேலே கீழே கொஞ்சம் கேன்சல் ஆகிட்டு இன்னும் ரிடக்ஷன் ஆகும். இப்போ இங்கே 1 ப்ளஸ் சைன் டீட்டாவுக்கு ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஒரு டேர்ம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரே ஒரு 1 ப்ளஸ் சைன் டீட்டா மட்டும் இருக்கும், இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ அப்படின்றது நமக்கு நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஒன்றே ஒன்று இருக்கும், டினாமினேட்டரில் இந்த 1 மைனஸ் சைன் டீட்டா. ஸோ 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டான்றது தான் இந்த ஏ ஸ்கொயரோடைய வேல்யூ. இப்போ ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூஃப்னு எடுத்து எல்ஹெச்எஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஹியர் ஏ ஸ்கொயர்ன்றது இந்த ஃபுல் பார்ட்டு தான் ஏ ஸ்கொயர். இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டா. இதிலிருந்து இது ஏ ஸ்கொயர் எழுதிட்டோம், மைனஸ் ஒரு 1 இருக்குது, டிவைடட் பை இந்த டிவைட் போடுறோம் ஏ ஸ்கொயர்னால் இந்த பார்ட் அப்படியே எழுதணும். 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டா, இது கூட ப்ளஸ் ஒரு 1 இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 1 ப்ளஸ் சைன் டீட்டா இருக்குது, ஸோ இட் வில் பிகம் 1 ப்ளஸ் சைன் டீட்டா மைனஸ் இந்த 1 இன்ட்டு 1 மைனஸ் சைன் டீட்டான்றது அப்படியே 1 மைனஸ் சைன் டீட்டா ஆகிடும். 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். இப்போ இங்கே டிவைடடில் இந்த 1 மைனஸ் சைன் டீட்டா. ஸோ இது எல்சிஎம் தான் எடுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. டெக்ஸ்ட் டிவைடட் பை இங்கே 1 ப்ளஸ் சைன் டீட்டா இருக்குது, 1 ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அப்படியே சேமாக 1 மைனஸ் சைன் டீட்டான்றது வந்துடும். டிவைடட் பையில் இந்த 1 மைனஸ் சைன் டீட்டா. இங்கே டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே இந்த 1 மைனஸ் சைன் டீட்டா இந்த 1 மைனஸ் சைன் டீட்டா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட்ஸ் இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டா 1 ப்ளஸ் சைன் டீட்டா ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுறோம், மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 1ன்னு வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில் சைன் டீட்டா டிவைடட் பை இந்த பார்ட்டை கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் டிவைடடில் டினாமினேட்டரில் இது மட்டும் தான் இருக்கும். 1 ப்ளஸ் சைன் டீட்டா 1 ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும், இந்த 1 வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸில் 1 இன்ட்டு சைன் டீட்டான்றது சைன் டீட்டா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நமக்கு இந்த இடத்துல இந்த ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு சைன் டீட்டா இங்கே ஒரு சைன் டீட்டா, இந்த 2 சைன் டீட்டாவும் ஆட் ஆகும்போது 2 டைம்ஸ் ஆஃப் சைன் டீட்டாவாக இருக்குது. 2 சைன் டீட்டா இருக்குது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் இந்த ப்ளஸ் சைன் டீட்டா இந்த மைனஸ் சைன் டீட்டா கேன்சல் ஆகிடுச்சு, 1 ஆட் பண்ணால் நமக்கு 2. ஃபைனலி இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. நமக்கு இதுதான் தேவையான ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸில் சைன் டீட்டா வந்துருச்சு, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.